சேலத்தில் செட்டிங் வேட்பாளர் போட்டாரா எடப்பாடி பழனிசாமி? அண்ணாமலையின் பங்காளி விமர்சனம் உண்மையானதா? கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது சேலம் சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக திமுக ஒரு வலுவான வேட்பாளரை இறக்கவில்லை. எனவே திமுக மற்றும் அதிமுகவிற்கு ஒரு மறைமுக உடன்பாடு இருக்கிறது என்ற விமர்சனங்கள் எழுந்தன. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்படி ஒரு டஃப்பான கேண்டிடேட்டாக போடவில்லையோ, அதேபோல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அங்கே ஒரு டஃப்பான வேட்பாளர் போடவில்லை. அது அப்போது விமர்சனத்துக்குள்ளானது. தற்போது மீண்டும் சேலம் தொகுதியில் திமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி போட்டியிடுகிறார். ஒரு பரிச்சயமான முகம், தொகுதியில் நன்கு அறிந்தவர். எனவே அவரை வெற்றி கொள்ளக்கூடிய வகையில் அதிமுக சார்பில் சேலம் இளங்கோவன் அல்லது செம்மலை அவர்கள் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது முகம் தெரியாத ஒரு வேட்பாளர் கொடுத்திருப்பதன் மூலம் அண்ணாமலை அவர்கள் சொன்னது மாதிரி பங்காளிகளுக்குள் ஒரு மறைமுக ஒப்பந்தம் இருக்கிறது. திமுக, அதிமுக என்று மாறி மாறி இவர்கள் இருவரும் அனுசரித்து செல்வார்கள் அப்படின்ற கூற்று உண்மையாகுமோ என்ற அச்சம் தோன்றுகிறது. காரணம், அவ்வளவு அதிமுகவிற்கு ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் ஏன் ஒரு பரிச்சயமான வேட்பாளரை சேலம் இளங்கோவனை அல்லது செம்மலை அவர்களை போட்டியிடாமல் ஒரு சிறிய வயதுடைய வேட்பாளரின் களம் நிற்குவது திமுக மற்றும் அதிமுக ரகசிய உடன்படிக்கையா அப்படின்ற கேள்வியை மீண்டும் நோக்கி கேட்க தோணுது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.